ஹாய். மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் போல் நாங்கள் வந்து கிளம்பி கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா கேரளா தான். ஸோ மார்னிங் கேரளா மூணார் வந்து இறங்கியாச்சு. ஸோ ஆன் த வே டு மூணாரில் ரசா மூணார் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மீல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேரளா மீல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மட்டா ரைஸும் இருந்தது, நார்மல் ரைஸும் இருந்துச்சு. பாயாசமே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அரிசி பாயாசம், அதுக்கப்புறம் அவங்களோட அடப்பிரதமன், அதுக்கப்புறம் நார்மல் பாயாசம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவியல், கூட்டு, பொரியல், அதுலேயும் வந்து பைனாப்பிள் பச்சடி கொடுத்துருந்தாங்க. ஓ மை காட், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஊறுகாவுமே பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸுமே வந்து 3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பழம் வந்து ஏலக்கி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு வர வழியில் வந்து ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபால்ஸ் கிட்டக்க போக முடியாது, இந்த மாதிரி நம்ம வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஃபைனலாக ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வர வழியிலே பார்த்தீங்கன்னா கதகளி, கலரி இந்த மாதிரி ஷோக்கு வந்து புக் பண்ணிட்டு வந்திருந்தோம். கலரிக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம், ஏன்னா கதகளி வந்து ஃபுல் ஆயிடுச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ 6 to 7 ஷோ தான் ஈவினிங் போக போகிறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கிளம்பலான்னு ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து கதகளி வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக நான் வந்து கதகளி பார்த்துருக்கேன், ஈஷா யோகாலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இங்கேயும் ஸ்டண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் Let's worship the Lord. ஸோ மார்னிங் வந்து ரசா மூணார் வெஜ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்ல, இப்போ வந்து ரசா மூணார் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல் போயிருந்தோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ரீசனபிளாக இருந்தது ப்ரைஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பலூன் பார்க்க வந்திருந்தோம். ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பலூன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் தான் ஃபுல்லாகவே ஆப்ரேட் ஆகுது. யூஸ்வலாக வந்து ஹனிமூன் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரை பண்ணலாம், ஏன்னா அது 2000 rupees per பர்சனுக்கு வருது. ஸோ எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பட்ஜெட்டட் போனதுனால எங்களுக்கு அது ஹெவியாக தெரிஞ்சது. மற்றபடி ஹனிமூன் போறீங்கன்னா இது வந்து மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. அண்டு நம்மளுக்கு கொஞ்சம் தூரமாக ஹைட்டாக இருந்து பார்க்கும்போது நல்ல வியூ கிடைக்கும். ரொம்பவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்டு அது வந்து ஒர்த்து தான் நான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ஒரு மெனக்கட்டு அவங்க வந்து 4 பேர் கீழே நின்று பிடிச்சி இழுத்து அண்டு ஒரு கேஸ் ஃபுல்லாகவே வந்து இதுக்கு வந்து செலவாகுமா. ஸோ வந்து ஒரு கேஸே நம்மளுக்கு தெரியும் 1000 rupees ஆகிடும். ப்ளஸ் வந்து இத்தனை பேர் நின்று அது வந்து ஒர்க் பண்ணுறாங்க பேக்ரவுண்டில். ஸோ அது கண்டிப்பாக வந்து அது ஒர்த்து தான் நான் என்ன கேட்டால் சொல்லுவேன். ஸோ ஒன் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகலாம். மற்றபடி வந்து பட்ஜெட்டாக போகிறீங்க அப்படின்னா இது வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஈவினிங் வந்து ஒரு காற்று இல்லாத டைமில் தான் இது வந்து ஒர்க் ஆகுமா. ஸோ மார்னிங் ஒரு 8லேருந்து ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வந்து டீ எஸ்டேட் வந்து சும்மா பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து டீ ஃபேக்ட்ரி தான் நாங்கள் போகிறோம். அங்கே இருக்கவங்க கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன் நான். ஸோ எனக்கு பேசிட்டே இருப்பேன் நான். ஸோ நல்லா இருந்தது. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பர் டேக்கு வந்து உங்களுக்கு 500 rupees சேலரி, பட் தங்குற இடம், மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்களா. மற்றபடி இந்த ஃபுட்டு மட்டும் தான் நம்ம வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மட்டும் தான் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கேஸு, ஃபுட்டு அந்த மாதிரி. மற்றபடி தங்குற இடம், கரண்ட்டு அண்ட் மெடிக்கல், சில்ட்ரன் எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த டீ எஸ்டேட்டே வந்து எடுத்துக்கிறாங்க. அது ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. ரொம்ப டென்ஷனே இல்லாமல் ஒரு ரொம்ப வந்து காமாக 60 years வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணலாமா இங்கே. ஸோ அதுவுமே சொல்லியிருந்தாங்க.
ஸோ அண்ட் டீ எஸ்டேட்டுக்கு வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து ஹண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதோட அனிமல்ஸோட தலை, எலும்பு, அந்த கொம்பு, தந்தம் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். என்னடா என்ன வேணும்? அண்டு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ ஸ்டால்ஸ் இருந்துச்சு. காஃபிலாம் இல்லை, டீ, மில்க்கு, க்ரீன் டீ அந்த மாதிரி தான் இருந்தது. டீ பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக ஊட்டி கொடைக்கானல்லாம் போனாங்கன்னா டீ சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்து அந்த பாக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு வரப்போது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அப்போ அந்த அண்ணா கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தது, நீங்கள் வந்து க்ரீன் கலர் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் க்ரீன் கலர் பேக்கெட், அதாவது ரிப்பிள் டீ பிராண்டு. ஸோ அதில் எல்லோவும் இருக்குது, க்ரீனும் இருக்குது. க்ரீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா 3 பேக்கெட்ஸ் வாங்கினா 1 பேக்கெட் வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது ஏர்போர்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதே சேம் ரேட் தான் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அங்கே வாங்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வாங்கிக்கலாம். அண்ட் டீ ஃபேக்ட்ரி பக்கத்துலேயும் சூப்பரான ஒரு சீனரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பிளேஸ் எல்லாமே. அவ்வளோ அருமையாக இருந்தது, ரம்மியமாக இருந்துச்சு. ஓ மை காட், செம்மையாக இருந்துச்சு. மறக்காமல் அந்த இடத்துக்கும் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போகும்போது டயர்டாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு மாட்டுப்பட்டி டேமுக்கு வந்திருந்தோம். அங்கே தண்ணி அந்தளவுக்கு இல்லை அப்படின்றனால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு, ஒரு லேக் மாதிரி இருந்தது, அதெல்லாமே பார்த்துட்டு அங்கேயே ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. சும்மா லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. போட்டிங் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகல, ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குன்றதுனால டேம் நாங்கள் வந்துட்டோம். சும்மா நடந்து பார்த்துட்டு சுத்தூர் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது மூணாறுக்காகவே ஒரு நாள் இன்னொரு நாள் போய் சும்மா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எங்கேயுமே சுற்றிட்டு போகாமல் பக்கத்தில் இருக்க நியர்பை ஏரியாலேயே வாக்கிங்காக போயிட்டு வரலாம். அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற அது வரைக்கும் பாய்.